சத்தீஸ்கரில் காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவியை கத்தியால் குத்தி கொலை செய்த இளைஞர் போலீசில் சிக்கினார். பெண்ணின் அறையில் புகுந்து ஈவு இரக்கமற்ற செயலில் ஈடுபட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? சத்தீஸ்கரின் பிலாய் பகுதியை சேர்ந்த குஷி சாஹு என்ற மாணவி ராம்நகர் பகுதியில் உள்ள வாடகை விடுதியில் தங்கி பார்மசி படிப்பு படித்து வந்தார். அவருடன் நண்பராக பழகிய 24 வயதான பிண்டு சாஹு என்பவர் ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை காதலிப்பதாக கூறியுள்ளார். வீட்டை மீறி காதல் திருமணம் வாய்ப்பில்லை என்பதால் அந்த பெண் பிண்டுவின் காதலை மறுத்துள்ளார். ஆனால் பிண்டு தொடர்ந்து அந்த பெண்ணிற்கு காதல் அழுத்தம் கொடுத்துள்ளார். பல தொலைபேசி எண்களிலிருந்து அழைத்து அவரை ஏறக்குறைய 1 மாதமாக தொல்லைப்படுத்தி வந்துள்ளார். தொலைபேசி மூலமாக குஷியை தொடர்பு கொள்ள முடியாததால் கடந்த வெள்ளிக்கிழமை ராய்ப்பூரில் இருந்து புறப்பட்டு அந்த பெண்ணின் அறைக்கு சென்றுள்ளார். குஷியை கீழே வர சொல்லுங்க என்று அவரின் அறைக்கு வெளியே நின்று சத்தம் போட்டுள்ளார். வெளியே வந்த குஷியின் தோழி ஒருவர் அவள் அறையில் இல்லை என்று கூறி அங்கிருந்து போகச் சொல்லினார். ஆனால் அதை நம்பாமல் குஷியின் அறையில் புகுந்து ஏன் என்னிடம் பேச மறுக்கிறாய் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது பேசிக் கொண்டிருக்கும் போதே திடீர் என்று பிண்டு தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் குஷியின் முதுகு, கைகள் மற்றும் வயிற்று பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் குத்தி கொடூரத்தில் ஈடுபட்டார். குளியல் அறையிலிருந்து திரும்பிய அரைத்தோழி குஷி இரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டு உடனடியாக போலீசுக்கு தகவல் கொடுக்க அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர் குஷி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறினர். சம்பவத்திற்கு 1 வாரத்திற்கு முன்பு அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வெவ்வேறு தொலைபேசி எண்களிலிருந்து தொடர்ந்து அழைத்து தொல்லைப்படுத்துவதாக குஷி தன்னுடைய சகோதரியிடம் கூறியிருந்ததாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொலைக்கு 2 நாட்களுக்கு முன்பு அந்த நபர் பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரரையும் மிரட்டியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குஷி பகுதி நேர பணியாளராக பணியாற்றிய கஃபே உரிமையாளரை மிரட்டி அவரை வேலையை விட்டு விலக்குமாறு கட்டாயப்படுத்தியதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எவ்வளவோ தொல்லை கொடுத்தும் குஷி தன்னை காதலிக்க மறுத்ததால் ஆன்லைனில் கத்தி வாங்கி திட்டமிட்டு பிண்டு அவரை கொலை செய்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பிண்டுவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் கொலைக்கான மேலும் பல திடுக்கிடும் சம்பவங்கள் வெளிவரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.